ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் கைஸ். நீங்கள் நான் பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா எப்படி வீட்டிலே பண்ணி சாப்பிட்றதுக்கான ரெசிபி தான். அது சிக்கன் க்யூப்ஸாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டர்மரிக்கு, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக யோகட்டு, தயிர் வந்து தண்ணி எடுத்து தயிர் இருக்கணும், அது முடிஞ்சால் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சால்ட்டு, வினிகர் போட்டுக்கோங்க. வினிகர் போட்டுனா சிக்கனோட மீட் பண்ணி கொஞ்சம் ஜென்ராக வந்து இருக்கும், சாஃப்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸாக மினிமம் மேரினேஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கனில் ஃப்ளேவர் இருக்கும். மேரினேட் பண்ணி ஓர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. கடாயில் எண்ணெய் வச்சு நீங்கள் தவா ஃப்ரை மாதிரி பேன் ஃப்ரை மாதிரி பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட கடாயில் எண்ணெய் வச்சு இல்லை வீட்டில் ஆக்சுவலி காலி பாட் நம்ம லாஸ்ட் டைம் பண்ண பார்த்தீங்களா தந்தூரி டிக்கா அதெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி வேணால் நீங்கள் அது மாதிரி ஆக்சுவலி நீங்கள் யூ கேன் ஆல்சோ டூ தட் வே. இட் வில் பி அதுவுமே ஆக்சுவலி ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது மாதிரி கூட பண்ணலாம். இட் இஸ் குட். அதில் குக் பண்ணி எடுத்திங்கனாலும் கடைசியில் எப்படி இதே மாதிரி சாப் பண்ணிக்கலாம். பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம், சாப் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாம் வந்து மேலே உங்களுக்கு இதிலே வீடியோவில் வர மாதிரி வைக்கிறேன். ஆக்சுவலி நான் குக் பண்ணி முடிச்ச சிக்கன் எடுத்து ஓரம் வச்சுட்டு சைடில் நம்ம அதுக்கு ஷவர்மாக்கு தேவையான கூட போடுற ஐட்டம் என்ன ரெடி பண்ணிக்கலாம். மேயோ, சாப்ட் ஆனியன், கேபேஜ், இது மூணுத்தையும் ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஆக்சுவலி இதை ரொம்ப உங்களுக்கு வெட்டாக வேணும்னா நிறைய ஆட் பண்ணுங்கள். பட் அது நல்லா இருக்காது. ஆக்சுவலி ரொம்ப ஓவர் பவரிங்காக இருக்கும் மைனஸ் ஃப்ளேவர் சிக்கனை விட. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். கொஞ்சமாக போட்டுக்கோங்க மைனஸு, ரொம்ப போடாதீங்க. அந்த சாஸாக இருக்கணுமே தவிர குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நான் போட்டிருக்க தேவையான அளவு, இன்னும் வேணால் உங்கள் இஷ்டம் போட்டுக்கோங்க. இட்ஸ் நாட் அப் டு யூ. இதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணியிருக்க சிக்கனை செட் பண்ணி இதில் வச்சிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சின்ன சின்னதாக நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கிறேன் நான். ஜஸ்ட் மிக்ஸ் வெல். எனக்கு யோசனை இருக்குது, ஒருவேளை காலி எவ்வளோ நான் என்ன பண்ணுவாங்க சிக்கன் சொல்லி குக்கான சிக்கன் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. எப்போவும் திரும்ப குக் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அது இந்த ஓப்பன் ஃபயர் குக் ஆகுது. என்ன பண்ணுவான்னு பயம் இருக்கும். ஸோ அப்படி பயப்படுறவங்க வீட்டில் சாப்பிட்ணும் ஆசைப்படுறவங்க ஆக்சுவலி இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி இல்லை மைதாவில் ஆக்சுவலி ரோலுக்கு பண்ணுறது ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பீட்டா பிரெட் வைக்கணும். பீட்டா பிரெட் நம்ம ஊர் ஷவர்மாக்கு எப்படியும் கொடுக்குறது கிடையாது. ஸோ ஐ மேட் ரெகுலர் ஃப்ளாட் பிரெட்டு, நம்ம ஊர் ஸ்டைல் ஃப்ளாட் பிரெட்டு சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி மைதாவில் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட்டாலையும் பண்ணிக்கலாம். இல்லை பரோட்டா பண்ணிட்டு பரோட்டாக்களோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ரேப் பண்ணுறது யூ கேன் கெட் ஆல் கிரியேட்டிவ். ஜஸ்ட் உள்ளே வச்சு அப்புறம் அழகாக ரேப் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டுன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். 2 வச்சு ரோல் பண்ணி அவ்வளோ வைக்கலாம். கொஞ்சம் எடுத்துகிட்டு தேவையான அளவு மட்டும் வச்சு ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட். யூ கேன் ஹேவ் 2 rolls இன்ஸ்டெட் ஆஃப் 1. அதுக்கு அழகாக பாருங்க போதும், இவ்வளோ போதும் வச்சு ரேப் பண்ணி சர்வ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோ பார்க்க மாதிரி டேக் கேர், பாய். எல்லாம் பத்திரமா இருங்க. வேக்சின் போட்டு அடுத்த வீக்கெண்ட் ஒரு வீடியோவில் பார்க்க மாதிரி டேக் கேர், பாய். See you all.